ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன வீடியோ தான், ரொம்ப பெருசாலாம் வீடியோ கிடையாது. அதாவது நம்ம லாஜிக் டுடே வீடியோ வந்து அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து தெரிஞ்சுங்க. அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி கரையுது, நம்ம ஆப்ஷன் பையிங்கில் அதாவது ஓடி போய்ட்டு நிறைய ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ பட்ஜெட்டுக்காக அவ்வளோ ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு. இதில் நம்ம ஒருவேளை அவுட் ஆஃப் த மணி வாங்கியிருந்தால் என்ன ஆயிருக்கும், அட் த மணி வாங்கியிருந்தால் என்ன இருக்கும், சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் இன்றைக்கி நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நிறைய விஷயம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி 1:45 மணி, ஓகே, 1:45, 1:38 நான் சென்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 41,300 சியும் 41,300 பி ரெண்டு வந்து அட் த மணியில் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 403 பாயிண்ட் இது கம்மியாக இருக்குது, 23 பாயிண்ட்டு ரெண்டுமே கம்மியாக இருக்குது. அப்போது ரெண்டு சேர்த்து இதனுடைய ப்ரீமியம் எவ்வளோ பாருங்கள், 582 ரூபா இருக்குது. அதாவது ரெண்டு சேர்த்து 582, ஓகேங்களா. நான் உங்களுக்கு மார்னிங்கில் அனுப்ப சொல்ல எவ்வளோ இருந்து பாருங்கள், 11:32, ஓகேங்களா. 11:32 ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். சேம் அதே 41,300 சியும் 41,300 பியும். அப்போ பார்த்தீங்கன்னா 720 723 அவ்வளோ பாயிண்ட் இது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த மாதிரி உங்களுடைய ப்ரீமியம் கரைக்கிறதுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த பெரிய பெரிய இப்போ எவ்வளோ பெரிய ஆள்லாம் அதில் இருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிற அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல என்ன இருக்கும், 150 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். எவ்வளோ 11:32 1:45 இந்த 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எதையும் பண்ணலை அப்படின்னா கூட ஆப்ஷன் செல்லர்ஸை மாறி இருந்தீங்க அப்படின்னா அந்த 150 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இப்போது இது ஒரு சிலர் சொல்லலாம், எங்கிட்ட வந்து அவ்வளோ பணம் இல்லையே, நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா, இதுதான் வந்து வீக்னஸ். இதுதான் ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு சாதகமாக மாறும். நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்றதே வந்து அவங்களுக்கு சாதகம் என்ன பண்ணுவாங்க, ஓகே பணம் இல்லைன்னா அவங்கக்கிட்ட சேல் பண்ணுவாங்க, வாங்கிக்குவாங்க. எப்படின்னா 0 ஆக போகுது. இப்போ அதே ஆப்ஷன் பையர்ஸ் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, போனால் 5,000 தானே, போனால் 10,000 தானே, ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். அப்போ என்ன ஆகும்னா அது கேம்பிளிங் டைப்பில் போய் மாறிடும், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள். நம்ம கிடைக்கிற காசு வந்து சும்மா வந்துட போகிறது கிடையாது. 5,000 10,000 எதுவாக இருந்தாலும் அந்த ரிஸ்க்கு வந்து எடுக்கிறது வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க ஸ்மால் ரிஸ்க் எடுப்பாங்க. அதேமாதிரி ஆப்ஷன் சேலர்ஸ் கூட ஸ்மால் ரிஸ்க் தான் இருப்பாங்க. இப்போ ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு ரிஸ்க்கே இல்லையா அப்படின்னா, எஸ் அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் சேல் பண்ணியிருந்தா கூட மேலே கொஞ்சம் 2 சேர்த்து இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி இருந்தால் இமீடியட்டாக கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க. ஆனால் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி அதிகமாக. நான் வீடியோ வந்து நம்ம டுடே லாஜிக் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இதை பற்றி தெரிவிக்கலாம் நீங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.